போன்றவர்களெல்லாம் வாக்கு சேகரித்து செல்வத்தில் ஒரு சிலர் தவிர திமுக விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை என்று அவர்கள் கூற, தளபதியும் அதுதான் கூறுகிறார், தமிழ்நாட்டை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை என்ற உணர்வோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவேதான் எங்கு வாக்கு குறையும் என்று நினைத்தோமோ அந்த பகுதியில் சாஸ்திரி நகர் பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான வாக்குகளை பெறுகின்ற ஒரு பகுதியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கிய முதல் காரணமாக இந்த பகுதியில் நம்முடைய நெடுஞ்செழியன் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் செய்து வருகிறார்கள். அதே போல் புதிய வரவாக நம்முடைய முன்னாள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அதிமுகவில் இருந்து தேர்தலுக்கு முன்புதான் நம்முடைய சிவகுமார் அவர்கள் இந்த இயக்கத்திலும் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னும் இந்த பலம் சேர்ந்த பிறகு அதிமுக என்ற கட்சி இந்த பகுதியில் இருக்காத சூழலில் உருவாகும், அது அனைத்து தோழர்களும் உருவாக்கும் என்று நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எனவேதான் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அவர்கள் P.K. சேகர்பாபு அவர்கள் இங்கு வருவதாக இருந்தாலும் இன்னும் 2 தினங்களில் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருப்பதால் அதற்கான பணிகளில் அவர் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தால் பணியை நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் என்று அறிவித்திருக்கின்றார். எது எப்படியோ எல்லா பொதுமக்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகின்றேன். இந்த நேரத்தில் பிஜேபி என்ற ஒரு பாசிச ஆட்சி தடுத்து வரவிடாமல் தடுத்தது மட்டுமல்லாமல் துணை போன அதிமுகவுக்கும் டிபாசிட் என்ற செயலில் இந்த வட்டத்தில் மட்டும் சுமார் 10,000 வாக்குகளை அதிகமாக பெற்று திருவிக தொகுதியில் சுமார் 55,000 வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது என்றால் திமுக மீது இருக்கின்ற பொதுமக்கள் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நிச்சயமாக எதிர்காலத்தில் நாங்கள் நிறைவேற்றுவோம். உங்களுக்கு தேவையான அந்த பணிகளை, இந்த பகுதியில் நடைபெறுகின்ற பணிகளை அனைத்தும் என்னுடைய அமைச்சர் மூலமாகவோ துணை முதல் நம்முடைய இளைஞரணி செயலாளர் இளம் தலைவர் அன்புக்குரிய உதயநிதி அவர்கள் மூலமாகவும் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக அனைத்து பணிகளும் செய்வோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படி 40க்கு 40 வெற்றி பெற்றோமோ சட்டமன்ற தேர்தலிலும் 234 தொகுதியும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அந்த விழாவாக நாம் எடுத்து பணியாற்றுவோம் என்று கூறி, குறிப்பாக சிறப்பாக பொறுப்புகள் பல பேர் இருந்தாலும் அந்த பொறுப்புக்கு ஏற்ற போல் நடந்து கொள்ளாத இந்த சூழ்நிலையில் ஒரு சிறிய பொறுப்பு இருந்தாலும் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு, உறுதியோடு, நன்றியோடு, தலைவர் மீது உள்ள பாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நெடுஞ்செழியன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை திருவிக பகுதி கழகத்தின் சார்பில் கூறி, தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க, தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.